கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த நர்ஸ் நிமிஷா பிரியா அரபு நாடுகளில் ஒன்றான ஏமனில் பணிபுரிந்து வந்தார். 2008ஆம் ஆண்டு கேரளத்தைச் சேர்ந்த தாமஸ் என்பவருடன் அவருக்கு திருமணம் நடைபெற்றது. பின்னர் அவருடைய கணவர் ஏமனில் இருந்து கேரளத்திற்கு திரும்பிவிட்டார். இதற்கு இடையில் நிமிஷா பிரியா ஏமனில் தனியாக கிளினிக் ஒன்றை தொடங்கினார். முழு பணத்தை இவரை போட்டாலும் அந்த நாட்டின் குடியுரிமை பெற்ற ஒருவர் முதலீட்டில் 51% பங்களிப்பு செய்தால்தான் அங்கு தொழில் தொடங்க முடியும். இந்த வகையில் அந்த நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபர் மாதி என்பவரை தனது பங்குதாரராக தேர்வு கொண்டு கிளினிக் தொடங்கினர். இதன் மூலம் இருவரும் நிறைய சம்பாதித்து வந்துள்ளனர். இருவருக்கும் தகாத உறவு இருந்ததாகவும் அவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் உறுதி செய்யப்படாத தகவல் வெளியாகியிருந்தனர். அந்த தொழிலதிபர் அளவுக்கு அதிகமாக நர்ஸிடம் தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. அடிக்கடி நிர்பந்தம் கொடுத்ததால் நிமிஷா பிரியா வேதனை அடைந்துள்ளார். இந்த நிலையில் தொடக்கத்திலேயே மாதியின் பாஸ்போர்ட் மற்றும் ஆவணங்களை மாதி வாங்கி வைத்துக் கொண்டார். அந்த ஆவணங்களை திரும்ப பெற்றால் சொந்த ஊருக்கு திரும்பி விடலாம் என்று நினைத்த நிமிஷா பிரியா அவருக்கு மயக்க ஊசி போட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் உறங்கும் போது ஆவணங்களை எடுத்துக்கொள்வது அவருடைய திட்டமாக இருந்தது. வீடு முழுவதும் தேடி பார்த்தும் நிமிஷா பிரியாவின் ஆவணங்கள் கிடைக்கவில்லை. இதற்கிடையில் மயக்க மருந்து அதிகமாக செலுத்தப்பட்டதால் மாதி உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த நர்ஸ் அவர் உடலை அப்புறப்படுத்த கண்டந்துண்டமாக வெட்டி தண்ணீர் தொட்டிக்குள் போட்டுவிட்டார். ஆனால் இதை கண்டுபிடித்த ஏமன் போலீசார் அவர் மீது கொலை வழக்கு பதிந்து வழக்கு தொடர்ந்தனர். 2017ஆம் ஆண்டு இந்த கொலை நடந்தது. செஷன்ஸ் கோர்ட் விசாரணையில் கொலை செய்ததை நிமிஷா பிரியா ஒப்புக்கொண்டார். தொழிலதிபரின் தொல்லை தாங்காமல் ஆவணங்களை திரும்ப பெற மயக்க ஊசி போட்டதாகவும் ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் இறந்துவிட்டதாகவும் அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் நிமிஷாவிற்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதை எதிர்த்து முதலில் ஒரு நீதிமன்றத்திலும் அதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. 2 நீதிமன்றங்களும் அவர்களுடைய கோரிக்கைகளை நிராகரித்து மரண தண்டனையை உறுதி செய்துவிட்டது. 2023ஆம் ஆண்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் மத்திய அரசு வெளியுறவுத்துறை மூலம் ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொண்டு மரண தண்டனையில் இருந்து நிமிஷாவை காப்பாற்ற வேண்டும் என்று கேரள மக்கள் சார்பாக முதலமைச்சர் பினராயி விஜயன் பிரதமருக்கு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த மெஹபூபா முப்தி, சந்தோஷ்குமார் என்ற கம்யூனிஸ்ட் தலைவர் ஆகியோரும் பிரதமரிடம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருந்தனர். இதில் இந்தியாவிற்கும் இருக்கும் பின்னடைவு என்னவென்றால் ஏமன் நாட்டின் பல பகுதிகளை அங்குள்ள தீவிரவாத குழு ஒன்று கைப்பற்றியிருக்கிறது. குறிப்பாக தென்பகுதியில் தலைநகர் சனா உள்ளிட்ட பகுதிகள் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றனர். அவர்கள் தனி அரசு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இந்தியா இன்னும் அங்கீகாரம் வழங்கவில்லை. ஏமனில் இருந்து இஸ்ரேலை தாக்குவதற்காக ஈரானின் ஒத்துழைப்புடன் இந்த தீவிரவாத குழு செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மரண தண்டனையில் இருந்து தப்ப வேண்டும் என்றால் 2 வழிமுறைகள் தான் உள்ளன. கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்தினர் குற்றவாளியை மன்னிக்கலாம் அல்லது இரத்த பணம் என்று சொல்லப்படும் நஷ்ட ஈட்டுத் தொகை அவருடைய உறவினர்களுக்கு வழங்க வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் மன்னித்து விடுதலை செய்யலாம். இந்த வகையில் முதலில் $40,000 என்று வைத்த கோரிக்கையை தொழிலதிபர் மாதியின் குடும்பத்தினர் ஏற்கவில்லை. அடுத்த $1,00,000, அதாவது ஏறத்தாழ 8,60,00,000 வழங்க முன்வந்தும் அவர்கள் மன்னிக்க தயாராக இல்லை. இருப்பினும் இதில் மத்திய அரசு தலையீட்டை கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டது. நீதிபதிகள் விக்ரம் நாத், சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்றம் அமர்வில் இந்த மனு விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசு சார்பில் தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி ஆஜராகி இந்த விவகாரத்தில் எல்லா முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இந்திய அரசின் கோரிக்கை ஏற்று நர்ஸ் பிரியாவின் மரண தண்டனையை தள்ளி வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. வழக்கில் நிமிஷா பிரியா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுபாஷ் சந்திரன் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்.